அகெயின் வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மீ, ஃபாலோ மீ, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஷேரிங்க்கு தான் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். இது வந்து ஒரு சண்டே விலாக் தான். ஆக்சுவலாக அன்றைக்கி தான் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே இருந்தாங்க. அப்பா எப்பவுமே அப்பப்போ இருக்க மாட்டார், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுவார். ஸோ அன்றைக்கி இருந்தார். ஸோ கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக தான் அன்றைக்கி எழுந்தேன். ஏன்னா வந்து தம்பி எப்பவுமே நேரமாக எழுந்திரிச்சிருவான். பட் நான் என்ன பண்ணிடுவேன், எழுப்பி வெளியே கொடுத்துருவேன். நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அம்மா வீடு மட்டும்தான் நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ அவங்க எல்லாம் டேக் கேர் பண்ணியிருந்தாங்க. நான் வெளியே வந்ததுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சுடு தண்ணியில் ஹனி போட்டு குடிப்பேன். ஸோ குடிச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணுறாங்க, தம்பி என்ன பண்ணுறான்னு. கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் தான் என்னை அவன் பார்த்தான். ஸோ விளையாண்டுட்டு இருந்தவன் திடீர்னு இருந்துச்சு அம்மா அம்மான்னு வர ஆரம்பிச்சிட்டான். அப்போ சண்டேனால ஆஸ் யூஷுவல் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஸோ ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்போ இருந்தாலும் நான்வெஜ் வந்து ப்ரிப்ரேஷன் நான் தான் பண்ணுவேன். சரின்னு சொல்லிவிட்டு ஓகே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எப்பயும் போல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். சரி கொஞ்ச நேரம் வெளியே போய் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கோல்ட் சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்ததுக்கு வெயிலும் அடிக்குது, ஆனால் செம்ம பனி பெய்யுது. ஸோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்குறேன். திடீர்னு திரும்பி பார்த்தா எங்கள் ஷேடோ அப்படியே நீ மட்டும் என்ன ரசிக்க நானும் ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். இந்த கிரேவியோட ரெசிபி வேணும்னா வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட், சிம்பிள் தாங்க, ஆனால் செம்ம டேஸ்ட் எம்மியாக இருக்கும். ஸோ அவங்களாம் நீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து சரி ஆயா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தார். ஸோ அப்பாவும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. நாங்களும் போய் ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் பாட்டி வீட்டுக்கு. சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எல்லோரும் கிளம்பி குட்டியும் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஏன்னா குட்டியை வந்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் கோல்டு ஃபீவர்னு ஒட்டுக்க எங்கள் ஆளை தாக்கி எங்கள் ஆள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இல்லாத டேஸே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ கோல்டு வரும், சரியாகவும் மறுபடியும் ஒரு 2 days தான் கேப்பிடும். ஓகே நீ 2 days ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு மறுபடியும் நான் கோல்டு கொண்டாந்து நான் கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது குட்டீஸ்லாம் வச்சுக்கிட்டு, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ மறக்காமல் எல்லா குட்டீஸுமே வந்து ஜாக்கிரதையாக வச்சுருங்க. அப்பப்போ இந்த மாதிரி கஷாயம் அதெல்லாம் கொடுங்க. ஏன்னா அது ஒரு நல்லது தான். மெடிசன்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக இதாகாமக்கிறதுக்கு இது மாதிரி அப்பப்போ கொடுங்க. ஸோ அங்கே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி பொண்ணு, அவளுக்கு வந்து குட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ வர சொல்லியிருந்தோம். அவளுக்கு வேறு ஃபீவர் கோல்டாக. ஸோ எப்படியோன்னு பார்த்து அவனுக்காக வந்தால் மாஸ்க் போட்டு தான் வந்தால். குட்டிக்கு வேறு பயம். அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் பெருசாக பார்த்திங்கன்னா நியூ ஃபேஸஸை பார்த்தாலே வந்து அவ்வளோ சீக்கிரம் அட்டாச் ஆக மாட்டேங்கிறான். எப்போ பாரு என்கிட்டயே இருக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அது கொஞ்சம் சரி நிறைய பேருக்கு கூட மிங்கிளானா தான் வந்து அவனும் பார்த்து தெரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நிறைய இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அவனை. ஸோ கொஞ்ச நேரம் தான் இருந்தால், பட் அப்புறம் செட் ஆகிட்டான். பட் எங்கள் சித்தி பொண்ணோட தம்பி இருக்கிறான். ஆக்சுவலி எங்கள் சித்தி பொண்ணு இல்லாமல் சித்திக்கு பையன் ஒன்று இருக்குது. ஸோ அவங்ககிட்ட அவன் ஒரு எஃபர்ட்டும் போட மாட்டான். ஆனால் அவங்ககிட்ட நல்லா அட்டாச் ஆகிக்குவான். பட் லைட்டாக அழுவ மட்டும் இருந்தாலும் சிவானிக்கு அவன் வந்து நல்லாவே அட்டாச் ஆகியிருப்பான். இது வந்து அங்கே கார்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடமே வந்து என்னென்னா நிறைய கோழி வச்சுருப்பாங்க, நிறையா ஆடு வச்சுருப்பாங்க, புறா வேறு நிறையா இருக்கும். ஸோ எனக்கு அந்த சீனரியே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாருங்கள் 2 பேரும் அக்காவும் தம்பியும் ரைடு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை அழுவாச்சு பண்ணாங்க. அழுகுறானே என்னமோ தூக்கி போடு, அவனை டார்ச்சர் பண்ணு. நானும் விட்டுட்டு என்னமோ பண்ணுங்கடா. அவங்களுக்கு என்னென்னா சின்ன வயசில் நான் தான் அவங்க 2 பேர்த்தையும் வளர்த்தணும் மீன்ஸ் எப்பயுமே சித்தி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நான் தான் எங்கள் 2 பேர்த்தையும் எப்பயுமே கீழே இருக்க விட மாட்டேன். நம்ம எல்லாரும் தூக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் வர சைடுக்கு அப்புறம் அவங்களை டார்ச்சர் பண்ணாலும் இது உன் பையனே நாங்கள் டார்ச்சர் பண்ணுறோன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தா எங்கள் அம்மா இந்த அவங்க துணியெல்லாம் எடுத்து மடிங்கன்னு சொல்லி போனுமே செம்ம ஒர்க்